மாங்காய் பறிக்க போகிறோம். பழம் இது பழுக்க வைக்கிறதுக்காக. கொஞ்சம் வெளுப்பு நிறமாக இருக்குது பாருங்கள். பறிக்கும்போது பால் பட விடாமல் பறிக்கணும். இந்தா பறிச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பறிச்சாச்சா? இதுவும் பாருங்கள் கொஞ்சம் வெளுத்து போய் தான் இருக்குது. நல்லா பழக்காயாக தான் இருக்குது. இதுவும் பழக்காயாக தான் இருக்குது பாருங்கள். இதையும் பறிச்சிருவோம். இந்த பால் வந்து இதில் படாமல் பார்த்துக்கணும். பால் படாமல் போச்சுன்னா நல்லா அது நான் எப்படினாலும் பட்டுரும். பால் பிடிச்சினா அந்த இடத்துல அழுகி போகிற மாதிரி இருக்கும், இல்லை வெந்துவோம். மரத்தில் காய் கிடக்குது, ஆனால் அது நல்லா பறுக்கணும், இன்னும் பறுக்கும். பறிச்சாச்சு. இந்த காய் பெரிய காயாக இருக்குது, ஆனால் அவ்வளோ முத்துனது மாதிரி தெரியலை. இது கொஞ்சம் பெரிய காய் தான், இதை பறிக்கலாம்னு நினைக்கிறேன். பறிப்போம். இந்த காய் பறிச்சாச்சு, ஆனால் கூட இன்னும் ஒரு 10 நாள் கூட வைக்கலாம். மரத்தில் இருந்தால் நல்லா தான் இருக்கும். காய் பறிச்சிட்டாங்க, இவ்வளோதாங்க இன்றைக்கி. இந்த காய் எந்த காயுமே எப்பயுமே மருந்தடிக்கலைங்க. இது அதுவாக காய்ச்சிருக்கு. எப்பயுமே மருந்தடிக்கலை. சிலராவது மருந்தடிப்பாங்க நல்லா காய்க்கணும் பூக்கணுங்கிறதுக்காக. நாங்கள் எதுவுமே அடிக்கலை. அதுவாக இயற்கையாகவே காய்ச்சிது பாருங்கள். பாருங்கள்.